துரந்தர் 2 மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஹிட் மூலமாக பார்த்தீங்கன்னா 1000 கோடி 1500 கோடி கலெக்ஷன் கொடுத்த ரன்வீர் சிங் அடுத்து என்னடா படம் சூஸ் பண்ண போகிறாரு, யாரு கூட பண்ண போகிறாருன்னு பார்த்தா அவரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்கங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ரன்வீர் சிங்கை இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்களா கேட்டிங்கன்னா எஸ், நார்த் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதுக்காக இவங்க பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இவர் பார்த்தீங்கன்னா துரந்தர் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஃபேமஸான ஒரு ஃப்ரான்சைஸ் இருக்குது டான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா டான் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அடுத்து ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா 1 and 2 பார்த்தீங்கன்னா அகைன் டான் நடிச்சிருப்பாரு. ஸோ அதில் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதா இருந்துச்சு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அட்வான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து ஏகப்பட்ட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் போயிருக்கு. ஸோ ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகி போய்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால் கடுப்பான ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா நான் துரந்தர் 1 and 2 2 படமே பண்ணிட்டு வரேன்டா பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. சரி, இவங்களும் பார்த்தீங்கன்னா சரி டிலே ஆகுது போயிட்டு வந்துடுவாருன்னு விட்டால் போனவர் பார்த்தீங்கன்னா திரும்ப வர மாட்டாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி தெரில. ஸோ அதனால் இவங்க டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா பாலிவுட்டுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா அசோசியேஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்துருக்காங்க இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு தெரிகிறாருன்னு. ஸோ அவர் கூப்பிட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வரல, என்னால் வர முடியாது போங்கடான் இருக்காரு. ஸோ இதில் டென்ஷனான அந்த சினிமா அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா நீ வரவே வேணாம், அப்படியே போயிடு, 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் படமே நீ பண்ணக்கூடாதுன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி விட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பாலிவுட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபயராக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இஷ்யூ பற்றி பார்த்தோன்னா ரன்வீர் சிங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அந்த டான் 3 அந்த டேரக்டர் அந்த அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னை படத்துலேருந்து தூக்குறதா இருந்துச்சு. அதனால தான் ஷூட்டிங் எதுவுமே போகாமல் இருந்தாங்க. மார்க்கெட்டே காண இவனை வச்சுட்டு எடுத்து என்ன பண்ணேன் கிருத்திக் ரோஷன்லாம் போட்டுலாம் தான் பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் துரந்தர் 2 சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னையை வச்சு தான் எடுக்கணும், ஒரு பெரிய கலெக்ஷன் பெரிய கல்லா கட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாங்க. ஆனால் எனக்கு அந்த ஸ்டோரியும் பிடிக்கல, அந்த ஆளுங்களையும் பிடிக்கல, அதனால தான் போடன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்படியே இந்த மூவி டீம் டேரக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை இவர் துரந்தர் 2 படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பெரிய கொம்பு முளைச்சிருச்சு, கூப்பிட்டாலும் வர மாட்டாரு, ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் வேறு வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படியோ ரன்வீர் சிங்கால் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் எந்த ஒரு படமும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்க ஒரே சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 45 கோடி லாஸ் ஆனதை பார்த்தீங்கன்னா கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அசோசியேஷன்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும். இதை ஒரு பண்ணலைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணி ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கான்ஸ் கபூர் ஃபேமிலிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லாமல் ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஆக்டர், அப்புறம் ஒரு நல்ல மனுஷன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேருந்து படம் பண்ணால் எனக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.